அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங்க்கு மேலே ஒரு 6:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மாதிரி போட்டு தான் ஸோ மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா என்ன மாதிரி வந்திருக்குன்னா அகைன் சப்ளை தான் வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7th டைம்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 7, 8வது தடவை 8th டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை டேட்டா கொடுத்துருக்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோனில் வரல. ஏன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரொடக்ஷன் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது குளோபல் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் கல்ஃப் கண்ட்ரீஸில் தொடர்ந்து சப்ளையாக தான் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சப்ளை இன்றைக்கி க்ரியேட் ஆகுமா, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஓப்பன் யூஎஸ் ஆயிலோட ஓப்பன் பார்த்திங்கன்னா $72.40 டவுனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணணும். அதாவது நேற்று ஹை $73.11. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைனா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கீழே தான் வரும். ஸோ கண்டிப்பாக அந்த இம்பேக்ட் இன்றைக்கி இருக்கும். ஸோ நேற்று ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆனது. ஸோ இன்றைக்கி அந்த இம்பேக்ட், அதாவது அந்த யூஎஸ் க்ரூட் ஆயில் டேட்டா இன்வென்ட்ரி இம்பேக்ட் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கும். ஸோ இன்றைக்கி சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சப்போர்ட் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ நேற்று லோ அண்ட் ஹை இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ நேற்று லோ 6238, அதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். ஹை பார்த்தீங்கன்னா 6345, இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலுமே சரி, இப்போ க்ளோஸுக்கு கீழே தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நடக்கும். ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் 215 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலே ஸோ செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் இன்வென்ட்ரி டேட்டா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதோட டார்கெட் 6238 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ராஃபிட் புக்கிங் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த 215 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் செல்லிங் போயிட்டு இந்த இடத்த தான் நம்ம ஸ்டாப் லாஸை சூஸ் பண்ணணும். ஸோ அவசரப்பட்டு ஸ்டாப் லாஸ் கம்மியாக போட்டுறாதீங்க. 6345 ரெசிஸ்டன்ஸ்னால் 6346 தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸாக இருக்கணும். ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரத்துக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். அகைன் பார்த்தீங்கன்னா 6238 வந்தால் பையிங் போகலாம். அதே மாதிரி 6335 வந்தால் செல்லிங் போகலாம். ஸோ இந்த இடத்துலேயே நம்ம செல் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படி, அதாவது ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. ஹிட் ஆனால் அகைன் அந்த இடத்துல நம்ம செல் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங் இன்றைக்கி அட்டன் பண்ணணும். ஸோ 6238ங்கிறது சப்போர்ட் ஜோன், 6345ங்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக வாலட்டிலிட்டி இருக்கும். ஏன்னா நேற்று க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாலட்டிலிட்டி ஒரு அப்படியே தான் கொண்டு போய் என்ன சொல்கிறதுனா ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஒரு ஸ்லைட் ஆகிட்டு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு க்ரீன் கலர் கேண்டலில் தான் போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ கரெக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு ரெட் கலர் கேண்டில் தான். ஸோ லோவை பிரேக் பண்ணால் 368.3ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக க்ரியேட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 368.42, 259 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் கொடுத்தது. ஸோ சேம் பிளேஸில் தான் நின்றுட்டுருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காச்சும் வந்தாகும். ஸோ நேற்று லோ 349.4. ஸோ அதை பிரேக் பண்ணால் 340 ஒரு 9 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நேச்சுரல் கேஸில். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் பெரிய மூமெண்ட் இல்லை. ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகட்டும், அதுக்கப்புறம் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கோல்டு சில்வர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை. சேம் ஒரே இடத்துல தான் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அகைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. 270.60க்கு மேலே பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 276.50 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் ஜிங்கில் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.